Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 6.9 இருந்து sum number 4 பார்க்க போகிறோம். Find the angle between the planes. ரெண்டு பிளேன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் நாம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து நார்மல் வெக்டர்ஸ் n1 வேணும். n1 எதுலேருந்து எடுக்கலாம்னா திஸ் இஸ் n1. அடுத்தது n2 எதுலேருந்து எடுக்கலாம்னா இந்த பார்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ n1 வெக்டர் அப்படிங்கிறது I வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அடுத்ததா n2 வெக்டர் அப்படிங்கிறது 2i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். ஓகே, இப்போ acute angle between these two planes cos theta is equal to modulus of n1 vector into n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தினுடைய நியூமெரிக்கல் பார்ட்ஸ், ஐ மீன் டாட் ப்ராடக்ட் வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக வரும். நம்ம இங்கேருந்து டைரெக்டாகவே செஞ்சிடலாம். cos theta இந்த 1 இந்த 2, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு வரும், மாடுலஸ் ஆஃப் 2. அடுத்ததா இந்த 1 இந்த மைனஸ் 2, ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2. அடுத்ததா இந்த மைனஸ் 2 இந்த மைனஸ் 1, ஸோ ப்ளஸ் 1, ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை n1 வெக்டர்னுடைய மாடுலஸ் வேல்யூ விச் இஸ் ரூட் ஆஃப் 1 square 1 plus 1 square 1 plus 2 square 4 again into 2 square 4 plus 2 square 4 plus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ப்ளஸ் 2 ஒரு மைனஸ் 2 கேன்சல், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2ன்னு வரும். ஓகே, டிவைடட் பை இதனுடைய வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 6 அண்ட் ரூட் ஆஃப் 9, ரூட் ஆஃப் 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 9. ஓகே, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 டிவைடட் பை 3 ரூட் 6. இன்னும் கிளியராக எழுதுறதா இருந்தால் இப்போ இந்த மைனஸ்னுடைய வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். இந்த காஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ரூட் 6. அதான் ஃபார்முலா. கொடுத்துருக்கிற சம்மு, தேவையான ஃபார்முலா, என்னென்ன இன்ஃபர்மேஷன், கரெக்டான ப்ராசஸில் சம். இதை சரியாக செஞ்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த சம் வந்து ஒரு 2 மார்க்லேயோ அல்லது 1 மார்க்லேயோ கேட்கக்கூடிய சம் இது. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.